ஹாய்! இன்றைக்கி ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது அடிக்கடி நம்ம வீட்டில் செய்வோம். ஆனால் இப்போ இன்னும் கொஞ்ச நாளாக மறந்துட்டோம். இன்றைக்கி அம்மா கடைக்கு போயிருந்தாங்க. பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலை பருப்பும் போட்டு தாளிச்சிக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகா போட்டாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டாச்சுங்க. இன்றைக்கி தக்காளி சந்தகை தான். இன்ஸ்டன்ட் சந்தகை தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த சந்தக ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இனி வர விலாகில் ஷேர் பண்ணுறேங்க. இன்ஸ்டண்ட்டாக வாங்கினங்காட்டி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறங்க இந்த வேக வச்ச இன்ஸ்டன்ட் சந்தகையும் போட்டு கிளறி இறக்குனா சரிங்க. சூப்பரான தக்காளி சந்தகை ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மா முறுக்கு சுட்டிருந்தாங்க. சந்தையும் முறுக்கும் வச்சு டின்னர் இன்றைக்கி சாப்பிட்டாச்சுங்க.